Hello everyone, welcome to our channel. In the video class 7 term and chapter 1 number system try these page number 7 questions வந்து நம்ம பார்க்க போறோம். So first question, fill in the blanks வந்து கொடுத்திருக்காங்க. So 20 plus of minus 11 is equal to நம்மளுக்கு வந்து dash plus 20 அப்படின்னு வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ இங்க வந்து என்ன வரும், நம்மளுக்கு இங்க மைனஸ் 11 தான் வந்து நம்மளுக்கு வரும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னும் போது அடிஷன் இஸ் கம்யூட்டேட்டிவ். ஸோ இங்க 20 இங்க 20 இருக்கு, அப்ப எது இல்ல, மைனஸ் 11. ஸோ அடிஷன் இஸ் கம்யூட்டேட்டிவ். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வந்து நம்ம வீடியோல கிளியரா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். நீங்க அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்ம ஃபுல்லா டீட்டெயிலா வந்து நம்ம வீடியோல வந்து சால்வ் பண்ணியிருக்கோம், எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து இங்க பாருங்க, உங்களுக்கு எதனா கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டில இல்லை அசோசியேட்டிவ்ல, அடிட்டிவ் இன்வர்ஸ், அடிட்டிவ் ஐடென்டிட்டில இந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் டவுட் இருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த சம் சால்விங் வந்து பாருங்க. ஸோ கிளியரா புரியும். அந்த வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் தரேன், அண்ட் அதே மாதிரியே வந்து கார்ட்ஸ்லயும் வந்து நான் உங்களுக்கு தரேன். ஒரு ஐ பட்டன்ல வந்து உங்களுக்கு தெரியும், அதை கிளிக் பண்ணியும் வந்து நீங்க அந்த வீடியோவை வந்து பார்க்கலாம். இல்லாட்டினா வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வீடியோவோட லிங்க் வந்து நான் கொடுக்குறேன், அதையும் வந்து நீங்க கிளிக் பண்ணியும் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன். ஸோ minus 5 plus minus 8 is equal to minus 8 plus dash. ஸோ இங்க வந்து என்ன இருக்கு, ஸோ minus 8 வந்து இருக்கு. ஸோ அப்போ எது இல்லை, minus 5. ஸோ அப்போ minus 5 திருப்பியுமே வந்து என்ன வரும், addition is commutative. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் வந்து பார்க்கலாம். ஸோ தேர்ட் சப்டிவிஷன். ஸோ இங்க வந்து -3 இருக்கு, -3 இருக்கு. ஸோ இங்க என்ன வரும், அப்போ +12 வந்து வரும், which is addition is commutative. So say true or false வந்து next question. So first subdivisionல என்ன கொடுத்திருக்காங்கன்னா -11 plus of -8 அப்படின்னு வந்து கொடுத்திருக்காங்க. இது வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இங்க வந்து என்ன இருக்கு, -8 வந்து இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து இங்கேயும் -8 இருக்கு, -11 -11. ஸோ இது வந்து என்னது, திஸ் இஸ் ட்ரூ பிகாஸ் அடிஷன் இஸ் கம்யூட்டேட்டிவ் ஃபார் இன்டீஜர்ஸ். ஸோ திஸ் இஸ் ஆன்சர் வந்து என்ன வரும், ட்ரூ. அடிஷன் இஸ் கம்யூட்டேட்டிவ். கம்யூட்டேட்டிவ் அப்படின்னா ஸோ a plus b will be equal to b plus a. ஸோ இன்டீஜர்ஸ் எது எடுத்துக்கிட்டாலுமே நம்ம வந்து நம்ம ஆர்டரை மாற்றி நம்ம ஆட் பண்ணும் போது நம்மளுக்கு அதே ஆன்சர் தான் வரும், போத் லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு. ஸோ நெக்ஸ்ட் சப்டிவிஷன் வந்து பார்க்கலாம். ஸோ இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க, -7 plus 2 equal to 2 plus -7 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க வந்து -7 இருக்கா, இங்கேயும் -7 இருக்கு, 2 இருக்கா, ஸோ 2 இருக்கு. ஸோ ஆன்சர் வந்து என்ன வரும், ட்ரூ. ஏன்னா வந்து என்னது, அடிஷன் இஸ் கம்யூட்டேட்டிவ். கம்யூட்டேட்டிவ்னு ஆர்டரை மாற்றி பண்ணாலும் சேம் சைன் தான் இருக்கு, -7 -7 +2 +2. ஸோ அப்போனா வந்து ட்ரூ. அடிஷன் இஸ் கம்யூட்டேட்டிவ். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம தேர்ட் சப்டிவிஷன் வந்து பார்க்கலாம். -33 plus 8 is equal to 8 plus of -33. ஸோ இப்போ இங்க வந்து பார்த்தோம்னா இங்க வந்து என்ன இருக்கு, -33 -33 +8 +8 ஆர்டர் மட்டும் தான் மாத்திருக்காங்க. ஸோ வந்து சேம் இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ ஆன்சர் வந்து அப்ப என்ன வரும், இட் இஸ் ட்ரூ. அண்ட் அடிஷன் இஸ் கம்யூட்டேட்டிவ் வந்து எழுதலாம். இது நீங்க எழுதணும்னு அவசியம் இல்லை, ட்ரூ ஆர் ஃபால்ஸுக்கு ட்ரூ இல்லை ஃபால்ஸ் எழுதினா போதும். நான் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக என்ன ரீசனுக்காக ட்ரூ அப்படின்றத வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்றேன்.
இப்போ நெக்ஸ்ட் வந்து வெரிஃபை த ஃபாலோயிங் வந்து பார்க்கலாம். ஸோ இங்க வந்து வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க வந்து பார்த்தோம்னா -2 இங்க -2 இருக்கு, -9 இருக்கு, +6 வந்து இருக்கு. தேர்ட் கொஸ்டின் வெரிஃபை த ஃபாலோயிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா -2 பிளஸ் ஆஃப் -9 பிராக்கெட்ல +6. இங்க வந்து -2 மட்டும் -9ம் +6 வந்து பிராக்கெட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க எல்லா டேர்ம்ஸுமே பார்த்தோம்னா சேமா தான் இருக்கு. இது வந்து கம்யூட்டேட்டிவ். இங்க பார்த்தோம்னா எல்லா டேர்ம்ஸுமே வந்து நம்மளுக்கு சேமா தான் இருக்கு வித் த சைன். ஸோ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வந்து கண்டிப்பா சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ இதை வந்து வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ வெரிஃபை பண்றதுக்கு ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இங்க வந்து என்ன இருக்கு, -2 பிளஸ் ஆஃப் -9 +6 வந்து இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பிராக்கெட் குள்ள இருக்கிறது தான் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணணும். ஸோ -2 பிளஸ் ஆஃப் -9 பிளஸ் இன்டூ மைனஸ் வந்து என்ன வரும், ரூல் படி மைனஸ் வந்துடும். ஸோ -2 -9 வந்துடும் அண்ட் +6 வந்து வரும். ஸோ -2 -9 வந்து -11 +6. ஸோ ரெண்டுமே வேற வேற சைனா இருந்தா என்ன பண்ணணும், நம்ம வந்து சப்ராக்ட் பண்ணிட்டு பிகர் நம்பரோட சைனை வந்து போடணும். ஸோ 11 - 6 வந்து 5, 11 தான் பிகர் நம்பர், -10. ஸோ -5 வந்து நம்ம போடுறோம். இப்போ நெக்ஸ்ட், ஸோ இந்த நெக்ஸ்ட் RHS பார்ட் வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ இப்போ இங்க என்ன இருக்கு, -2 பிளஸ் ஆஃப் -9 +6 வந்து வரும். ஸோ -2 வந்துடும் பிளஸ் -9 +6 வந்து என்னது, ரெண்டுமே வந்து வேற வேற சைன்ஸ். ஸோ சப்ராக்ட் பண்ணிட்டு பிகர் நம்பரோட சைன் போடணும். ஸோ இட் வில் பி -3. ஸோ பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் ஆயிடும். ஸோ -2 -3 அப்போ வந்து -5. ஸோ வந்து இங்க ரெண்டு கேஸ்லயுமே லெஃப்ட் ஹேண்ட் சைட்லயும் சரி ரைட் ஹேண்ட் சைட்லயும் -5 தான் வந்து வருது. ஸோ ஹென்ஸ் வெரிஃபைட். இங்க வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைட் வந்து எழுதலாம். LHS ஈக்குவல் டு RHS அப்படின்னு வந்து போட்டு எழுதலாம். இல்லைன்னா போத் த கேசஸ், இங்க இந்த கேஸ்லயும் ஆன்சர் இஸ் -5 அப்படின்னு போட்டு ஹென்ஸ் வெரிஃபைட் அப்படின்னு வந்து போட்டு. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஸோ 7 plus of -8 plus of -5. This is equal to 7 plus -8 plus of -5. ஸோ இப்போ இங்க வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைட் வந்து எடுத்துக்கலாம். இங்க டேர்ம்ஸ் பாருங்க, 7 இருக்கு, -8 -8 -5 -5. ஸோ நம்மளுக்கு எல்லா டேர்ம்ஸும் சேமா தான் இருக்கு. கண்டிப்பா அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி தான் வந்து அப்ளை பண்ணோம், ஈக்குவலா தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கிற இந்த பார்ட் வந்து பார்ப்போம். ஸோ 7 பிளஸ் ஆஃப் -8 வந்து என்ன வரும், பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் ஆயிடும். ஸோ 7 -8 இங்க வந்து பிளஸ் இன்டூ மைனஸ் -5 வந்து வந்துடும். ஸோ இப்போ 7 -8 ரெண்டுமே வேற வேற சைன். ஸோ சப்ராக்ட் பண்ணும். 8 - 7 1, பிகர் நம்பரோட வந்து 8. ஸோ -1 -5 வந்து வரும். ஸோ சேம் சைனை ஆட் பண்ணிட்டு அந்த சைனை போட்டுருணும். ஸோ -6 வந்து வரும். இப்போ நெக்ஸ்ட் RHS பார்ட் வந்து பண்ணணும். ஸோ RHS பார்ட்ல இந்த பார்ட், ஸோ 7 பிளஸ் இங்க வந்து என்ன இருக்கு, -8 பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ். ஸோ -8 -5 வந்து நம்ம ஆட் பண்ணும் போது நம்மளுக்கு -13 வந்து நம்மளுக்கு வரும். ஸோ +8 -13 வந்து நம்மளுக்கு வரும். பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் 7 -13. ஸோ என்ன வரும், 7 -13 வந்து இது வந்து பாசிட்டிவ், இது வந்து நெகட்டிவ். ஸோ சப்ராக்ட் பண்ணணும். ஸோ 13 - 7 வந்து 6. ஸோ இங்க வந்து பிகர் நம்பர் வந்து 13, -6 வந்து வரும். ஸோ இன் போத் கேசஸ் the sum is -6, hence verified. அடுத்தது தேர்ட் சப்டிவிஷன் வந்து பார்க்கலாம். ஸோ -11 + 5.
ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு. இதுல என்ன கொடுத்துருக்காங்க, -11 + 5. ஸோ அப்பனா நம்மளுக்கு -11 + 5 வந்து நம்ம என்னது வேற வேற சைன். ஸோ சப்ராக்ட் பண்றோம். ஸோ 11 - 5 வந்து நம்மளுக்கு என்ன வரும், 6 வரும். பிகர் நம்பர் 11. 11 ஓட சைன் மைனஸ். ஸோ ஆன்சர் வந்து -6 வரும். இங்க வந்து பிளஸ் இன்டூ மைனஸ் -14 வந்து வரும். ஸோ -6 -14 -20 வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ ரைட் ஹேண்ட் சைடு வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ -11 அப்படியே வந்துடும். பிளஸ் பிராக்கெட்ல இருக்கிறத சால்வ் பண்றோம். பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ். ஸோ 5 - 14. ஸோ -11 இங்க வந்து 5 - 14 வந்து நம்ம சால்வ் பண்ணா -9 வந்து நம்மளுக்கு வரும். பிளஸ் ஆஃப் -9. ஸோ -11 -9 வந்து நம்மளுக்கு வரும், which is -20. So in both cases, the sum is -20. Hence verified. Next வந்து நம்ம fourth subdivision வந்து பார்ப்போம். So -5 plus -32 plus of -2. ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து எடுத்துக்கலாம். ஸோ -5 அப்படியே வந்துடும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. எல்ஹெச்எஸ்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு. -5 பிளஸ் பிராக்கெட்குள்ள இருக்கிறத சால்வ் பண்ணலாம். -32 பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ். ஸோ -32 - 2 வந்து நம்மளுக்கு என்ன வரும், -34. Plus into minus minus. So -5 - 34, which is -39. Next right hand side. இந்த பக்கம் ஸோ இங்க ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்கிறத சால்வ் பண்ணலாம். -5 இங்க பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் ஆயிடும். ஸோ -5 - 32 வந்துடும். பிளஸ் ஆஃப் -2 இருக்கு. ஸோ -5 - 32 வந்து என்ன வரும் நம்மளுக்கு, -37. பிளஸ் இன்டூ மைனஸ் -2. ஸோ அப்போ நம்மளுக்கு -39. ஸோ அவ்வளோதான் வந்து ஃபோர்த் சப்டிவிஷன். ஸோ வந்து என்னது, ஹென்ஸ் வெரிஃபை. ஸோ ரெண்டு கேஸ்லயுமே நம்மளுக்கு -39 -39 வந்திருக்கு. ஸோ வெரிஃபை ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஃபோர்த் சம் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சம், ஃபோர்த் சம்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் 0 பிளஸ் ஆஃப் -95. ஸோ பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் ஆயிடும். 0 - 95. ஸோ விச் இஸ் நம்மளுக்கு என்ன வரும், -95 தான் வந்து வரும். இப்போ நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் -611 பிளஸ் டேஷ் இஸ் ஈக்குவல் டு -611. ஸோ இப்போ இங்க வந்து பார்த்தோம்னா, ஸோ இப்போ இங்க -611 இருக்கு, இங்கேயும் -611 இருக்கு. ஸோ அப்போ சேம் சைனோட இருக்கு. அப்போ என்ன வரும், இங்க வந்து 0 வரும். ஸோ 0 கூட நம்ம எந்த இன்டீஜர் வந்து நம்ம ஆட் பண்ணாலும் அதே ஆன்சரே வந்து நம்ம அதே நம்பரே ஆன்சரா வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அப்போ வந்து திஸ் இஸ் அடிட்டிவ் ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி வந்து இங்க யூஸ் பண்றோம். இப்போ நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன். ஸோ டேஷ் பிளஸ் 0 இஸ் ஈக்குவல் டு டேஷ். ஸோ இங்க வந்து என்னன்னா டேஷ் கொடுத்துருக்காங்க, 0 பிளஸ் 0 ஈக்குவல் டு டேஷ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 0 கூட எந்த இன்டீஜர் வந்து நம்ம சேர்த்தாலும் the same integer will be the answer. ஸோ இங்க வந்து எனி இன்டீஜர் நம்ம எந்த இன்டீஜர் இப்போ வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இங்க -2 நான் வந்து போடுறேன் அப்படின்னா -2 + 0 -2 வந்து வரும். the same integer will come as the answer. அதே இன்டீஜரே வந்து ஆன்சரா வந்து வரும். அடிட்டிவ் ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி வந்து யூஸ் பண்றோம். 0 கூட என்ன இன்டீஜர் நம்ம ஆட் பண்ணாலும் அதே இன்டீஜரே ஆன்சரா வந்து நம்மளுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் ஃபோர்த் சப்டிவிஷன். ஸோ 0 பிளஸ் ஆஃப் -140. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் ஆயிடும். ஸோ 0 - 140 திஸ் வில் பி ஈக்குவல் டு, அப்போ 0வோட நம்ம என்ன பண்ணோம், பிளஸ் மட்டும் இல்லை நம்ம சப்ராக்ட் பண்ணாலும் அதே ஆன்சரே வரும், -140. ஃபிஃப்த் கொஸ்டின் வந்து பார்க்கலாம்.
So fifth sum, complete the following. Minus 603 minus 603 plus 603. So இது வந்து என்னது? This is the additive inverse of this. Minus 603க்கு additive inverse வந்து பார்த்தோம்னா 603. அப்ப ஆன்சர் வந்து நம்மளுக்கு என்ன வரும்? 0 தான் வந்து நம்மளுக்கு வரும். Next is second subdivision. So இப்போ இங்க வந்து 9847 plus of minus 9847. ஸோ இங்கேயும் அதே கான்செப்ட் தான் நம்ம அப்ளை பண்றோம். இப்போ வந்து 9847ஓட அடிட்டிவ் இன்வர்ஸ் வந்து minus 9847. ஸோ ஆன்சர் will be 0. So third subdivision 1652 plus dash is equal to 0. So answer 0 வருதுன்னா கண்டிப்பா இந்த நம்பரோட இன்வர்ஸ் தான் வந்து நம்மளுக்கு இங்க வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க பாசிட்டிவ் வேல்யூ இருக்கு. அப்படியே இதே நம்பரை நெகட்டிவ்ல எழுத போறோம். So minus 1652 minus 1652. நெக்ஸ்ட் வந்து தேர்ட் முடிச்சாச்சு. ஃபோர்த் சப்டிவிஷன் பார்க்கலாம். minus 777 plus dash is equal to 0. So minus 777 plus dash is equal to 0. So இப்போ இங்கேயும் அதே தான் ஆன்சர் 0 வருதுன்னா கண்டிப்பா இந்த நம்பரோட இன்வர்ஸ் தான் இங்க இருக்கும். அடிட்டிவ் இன்வர்ஸ் அப்பனா என்ன வரும்? இங்க நெகட்டிவ் சைனோட இந்த நம்பர் இருக்கு. அப்போ இங்க பாசிட்டிவ் சைன் 777 வந்து வரும். 777 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் சப்டிவிஷன். ஸோ இப்போ இங்க வந்து டேஷ் கொடுத்துருக்காங்க பிளஸ் 5281. ஆன்சர் வந்து 0ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ வந்து இங்க என்ன வரும்? கண்டிப்பா வந்து ஆன்சர் 0னா இந்த நம்பரோட இன்வர்ஸ் தான் இங்க வரும். இதே நம்பர் வித் நெகட்டிவ் சைன் எழுதணும். -5281. ஸோ இதான் வந்து ஆன்சர். ஸோ இந்த சம்மோட வந்து இந்த ட்ரை தீஸ் கொஸ்டின்ஸ் வந்து முடியுது. பேஜ் நம்பர் 7. இப்போ நெக்ஸ்ட் வீடியோல வந்து நம்ம சப்ராக்ஷன் ஆஃப் இன்டீஜர்ஸ் வந்து நம்ம கவர் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.